பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி. அங்கு ராமநாதன் அவரது தந்தையை பினாமியாக வைத்துத்தான் பார் லைசன்ஸுக்காக இந்த பார் லைசன்ஸுக்காகத்தான் இவர் போய் ஆதரவளிக்கிறார் என்றால் வேறு யாற்றியோ பேரில் பினாமின்ற பேரில் கொடுத்து 3 கோடி 5 கோடி என்று கையகப்படுத்தி போட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தட்டி போட்டு போகிறார். தம்பி ஸ்ரீதரன் கனவரிசமாக சொன்னது என்ன, கிள்ளச்சிக்கு பார் இல்லை என்று அவை இன்னொரு விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் முடிவு வேணுமென்றா என்ன செய்யணும்? முகம் தெரியாத இளைஞர்களை எப்படி நீங்கள் 18 வயசு இளைஞர்களை நீங்கள் சொல்லி அவ போய் உங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராடினவை இல்லையே, நாங்கள் இழந்து போனோம். அப்போ விடுதலை புலிகள் விட்டுட்டு போன இடத்துல செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் மறந்து போனோம். போற்றாதீங்க. அமைப்பு பொறுப்பாளர் என்று ஒருத்தரை விட்டால் அவர் பொறுப்பாளராக இருந்து கொள்ளட்டும். தமிழர்களுக்கு எதிரான அனைவரையும் சங்கறுப்போமாக. சுத்துமாத்து சுமந்திரனையும் சிறுவன் சாணக்கியனையும் விடுங்க, அவர்கள் காணாமல் போயிடுவார்கள். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. பலரும் பலவாறான தேர்தல் பிரசாரங்களை முன்வச்சோண்டு வாரது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வச்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி, பார் லைசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பார் லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. அதாவது தேர்தலை இலக்காக வச்சு பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளீர்க்கும் வகையில், அவர்களது ஆதரவு பெறுற வகையில் அவர்களுக்கான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுறதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலேயும் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. அங்கு ராமநாதன் அவரது தந்தையை பினாமியாக வைத்துத்தான் இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதியை பெற்றார் என்றுதான் தம்பிராசா இப்போ குற்றம் சுமத்தியிருக்கிறார். அதற்காக அவரது தந்தை எழுதிய மாதிரியான அந்த கடிதங்களை அவர் ஆதாரமாக காண்பித்திருக்கிறார். இதை அங்கே ராமநாதன் முற்றாகவே மறுத்திருந்தவர். அதற்கு பிறகு இப்போ அவர் தம்பிராசா அவர்கள் அதற்கான ஆதாரங்களை காட்டியிருக்கிறார். உண்மையிலேயே அது பற்றின காணொலி ஒன்று உங்கள்கிட்ட இருக்க தர்றேன் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு அங்கே ராமநாதனுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது, தேர்தலில் அவருக்கான வாக்கு எண்ணிக்கை, அதாவது அவர் சார்பான கட்சிக்கு அவர் ஆதரவளிப்பவர்களுக்கு என்ன மாதிரி மக்கள் தொடர்ந்து வாக்கு கொடுக்க போகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் அவரது பலம், தேர்தலில் அவரது கட்சியினுடைய பலம், அவருடைய பலம் எப்படி இருக்க போகிறார் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு இதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது பற்றின காணொலி இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட தாரேன் பாருங்க என்ன சொல்றாரு. ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சிறு பூசுகின்ற நிகழ்வாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு நடந்த ஒரு விடயத்தை நான் சொல்ல முடியும். என்னுடைய கட்சி செயலாளர், அதாவது சிலக்கும் சுதந்திர கட்சியுடைய செயலாளர், இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியில என்னுடைய மக்களுக்காக நான் ஒரு தீர்மானத்தை தேர்தலுக்காக எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர் ஒரு மேடை, ஒரு அரசியல் மேடையில், அதாவது எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் என்ற மேடையில அவருடைய நோக்கம் என்ன நான் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே தம்பி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கை சின்னத்துல போட்டிட்டு வேண்ட ஒரு உறுப்பினர் மாவட்டத்தில் அதிகமான அது யார் மாவட்டத்தில் இருக்கும், இலங்கையிலேயே கையில போட்டிட்டு வேண்ட ஒரே உறுப்பினர். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்க போனான்னு கேட்டா நான் போனதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போனேன். அப்ப செயலாளருடைய தேவையாக இருந்தது என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறது. அப்ப சேராத பட்சத்துல என்னத்தை சொல்லலாம்? அப்ப சொல்லேங்க ஆதாரத்தோட சொன்னா அதுக்கான கதையை சொல்லலாம். ஆனா இல்லாத பட்சத்துல இதுக்கு நாங்க பதில் சொல்லி கொண்டு அவர்கள் செய்கிற அதே நிலைமைக்கு எங்களையும் பிறக்கிறதுக்கான ஒரு வேலைத்தமா இருக்கும். நீங்க கேட்ட அப்டேட் விஷயத்த எனக்கு விளங்கல. நான் இங்க அப்டேட் கொடுக்கறது அதை பற்றி எங்களுக்கு வசிப்புக்கு அப்டேட் கொடுக்கல. பாத்தீங்களா, அவர் சொல்றார்
இலங்கையில் அதுவும் வட மாகாணத்தில் அதுவும் ஆக கூடுதலான வாக்கு பெற்று இடியப்ப சட்டிகளை 5000 10,000 50,000 கொடுத்து கூடுதலாக வாக்கு பெற்ற ஒரு ஆள். அப்போ ஒரு சிங்கள தேச கட்சி இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செய்த கொடுமைகள், தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட துன்ப துயரங்கள் இன்னும் அடங்காது. அதை பற்றி நாங்கள் கதைக்க வரையில்லை. ஆனால் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதுவும் யாழ் மாவட்டத்தில் தான் வென்றதென்று வீராப்பு பேசுகிறார். இதே அங்கேயன் ராமநாதன் என்னத்துக்காக யுஎன்பிக்கு ஆதரவளிக்கிறார் என்று தயாசிரி என்ன சொல்கிறார் சஜித் என்ற மேடையில்? பார் லைசன்ஸுக்காக. இந்த பார் லைசன்ஸுக்காகத்தான் இவர் போய் ஆதரவளிக்கிறார் என்றால், இங்கே ஜனாதிபதியை சரியில்லை, எங்களை கூப்பிட்டுட்டார், எங்களோட தனித்தனி கட்சியாக கூப்பிட்டுட்டார் அன்று சொல்லி கூப்பிடாத ஜனநாயக போராளிகள் கட்சியையும் கூட்டிக் கொண்டு போய் சந்திக்கிற எங்களோட சொந்தங்களும் என்னவோ அவர்கள் தங்களுடைய பேரில் வேண்டாட்டாலும் வேறு யாருடைய பேர்லையாவது வாங்கி ஏகப்பட்ட கோடிகளை கையகப்படுத்தினோம். ஆகவே இனிமேல் 18 வயது நிரம்பிய முகந்தெரியாத அந்த தமிழ் இளைஞன் தான் எங்களுக்கு அரசியல் செய்யணும். தூய்மையான நேர்மையான புனிதமான ஜாகத்தில் அந்த இளைஞர்களைத்தான் நாங்கள் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இது கமிஷனர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் எக்ஸசைஸ் 353 கோட்டை ரோட் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர அண்டத்தில் லெட்டர் வந்திருக்குது. அதில் போட்டிருக்குது FL04 லிக்வல் லைசன்ஸ் நம்பர் 159 தொண்டமான் நகர் கிளிநொச்சி. யாருக்கு வந்திருக்கு? சதாசிவம் ராமநாதன், ரஸ்போஸ் பிரைவேட் லிமிடெட். பிரஜைகள் ஆலோசனை சபைக்கு சபை ஏகப்பட்ட ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் ஏகப்பட்ட விடயங்களை இந்த இது சம்பந்தமான எக்ஸைஸ் பிரிவிடம் கேட்டிருக்குது. இந்த யார் கையெழுத்து வச்சிருக்கார்? சதாசிவம் ராமநாதன். போயும் தம்பி அங்கே எனக்கு விஷயம் விளங்காமல் வாயை கொடுத்து புண்ணாக்கி போட்டார். அதாவது எல்லாரும் வேறு யாற்றியோ பேரில் பினாமின்ற பேரில் கொடுத்து 3 கோடி 5 கோடி என்று கையகப்படுத்தி போட்டு எங்களுக்கு கொண்டும் இல்லைன்னு தட்டி போட்டு போகிறார். தம்பி ஸ்ரீதரன் கனவரிசமாக சொன்னது என்ன? கிளர்ச்சிக்கு பார் இல்லை என்று. ஐயோ, 2500 3000 ரூபா உழைச்சி கொண்டு போகிற எங்களோட மலைய சொந்தங்கள் அங்கே கூட அப்படி இருக்கணும். என்ன வேணாலும் வறுமப்பட்ட கஷ்டப்பட்ட சனம் அந்த காசோட மனுஷிட்ட போனால் அவள் பாவம் சோத்தையும் சமைச்சு அடுத்த நாளும் சோறு சமைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். இப்போ என்ன செய்யிருக்கார்? பார்களை ரோட்டில் கரடிப்போட் சந்தியில் முன்னுக்கு பார் இருக்குது. அப்போ என்ன செய்வான்? 2500 முடிச்சு போட்டு மனுஷிக்கு போட்டு அடி என்று அடித்து அங்கே பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை, வாழ்க்கையே சோகமயம். இங்கே தம்பி அங்கேயன் ராமநாதன் தவற விட்டுட்டார், திருப்பன்ற வேலையே எடுத்துட்டார் தொண்டமான் நகரில். மற்றவையெல்லாம் பினாமியா விளையாட்டு காட்டி அவை இன்னொரு விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் முடிவு வேணுமென்றா என்ன செய்யணும்? முகம் தெரியாத இளைஞர்களை எப்படி நீங்கள் 18 வயசு இளைஞர்களை நீங்கள் சொல்லி அவ போய் உங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராடினவை இல்லையே. அதே மாதிரி இளைஞர்கள் முன்வர வேணும், அவர்கள் அரசியல் செய்ய வேணும். அங்கே தான் நாங்கள் நேர்மையை காணலாம், அங்கே தான் நாங்கள் புனிதத்தை காணலாம். அப்போ தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 2009ஆம் ஆண்டு பிற்பாடு 2024 வரைக்கும் நாங்கள் என்னவாக இருக்கிறோம்? வாழ்வெட்டுக்கள், போதவஸ்துக்கு அடிமையான இளைஞர்கள், இப்படிப்பட்ட துன்ப துயரங்களோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஜேவிபியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயிற்சி மருத்துவராக வந்த ஒரு பிள்ளையை, அரசியல் விரும்பாத பிள்ளையை 1க்கு 10 தடவை பல தடவை ட்ரை பண்ணி அவ அரசியலுக்களை இழுத்து இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்துக்கு ஏகேடிக்கு வேலை செய்யக்கூடிய நியோ
லீட் பண்ணுற நியோ ப்ரொஜெக்ட் குரூப் என்று சொல்லி உருவாக்கி ஒரு பொம்பளை பிள்ளைய அரசியல்வாதியாக்கி இருக்கிறார். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எங்களோட சொந்தங்களை, எங்களோட இளைஞர்களை போதவசுக்கு பலி கொடுத்துட்டோம், வாழ்வெட்டு அப்படி என்ற வன்முறைக்கு பலி கொடுத்துட்டோம். நாங்கள் இழந்து போனோம். அப்போ விடுதலை புலிகள் விட்டுட்டு போன இடத்துல செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் மறந்து போனோம். அதுக்கெல்லாம் காரணமார் இந்த கிழட்டு அரசியல்வாதிகள் எங்களை ஏமாற்றி எங்களோட மக்களை வேறு திசைக்கு அனுப்பி தங்களோட சுயநல தேவைகளுக்காக பாவிச்சிட்டு இன்றைக்கு எங்களை அநாதைகளாக விட்டு தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா வந்த அப்புறம்ட்டு முதலமைச்சர் காரியாலயத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்திப்பு நடக்கும். எந்த எம்பியாவது வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு புதன்கிழமையோ திங்கக்கிழமையோ மக்களை சந்திக்கிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, மீட்டிங்கு போனோம், மாலை போட, கிரிக்கெட் விளையாட, இதுகளை கண்டு போய் தங்களுக்கு அரசியல் செய்து போட்டு வருகணுமே தவிர மக்கள் குறை தீர்க்கிறதுக்கு அங்கே ஒரு நாளும் இல்லை, ஒரு நிமிஷமும் இல்லை. அவர் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கணும். இவ்வளவு பேரும் துரத்தி கலைக்கப்பட வேணும். இங்கே அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணுங்கணும், அரசியல் நபர்கள் சப்போர்ட் பண்ணுங்கணும், எல்லாரும் உள்ளுக்கு நிற்கணும், அது பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு, அவர்களின் ஆதங்கம். அதுதான் பொது வேட்பாளர். அங்கே ஒன்றிணையுங்கள். ஆனால் அடுத்த நிமிடமே பாருங்கள், நீங்கள் உங்களால் இந்த பொது வேட்பாளருக்கு எவராயிருந்தாலும் சர்வதேசம் எங்கு இருந்தாலும் 076 185 72 37 இந்த நம்பர் ஒன்றோடு தான் நீங்கள் ஏதாவது நன்கொடை வழங்குவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர், ஒரு நம்பருக்கு தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். வேறு எந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளவும் வேண்டாம். இது கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி என்று பிரிவில்லை. ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரு பொது நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களே உடன் தொடர்பு கொண்டு எப்படி உதவி வழங்குவது என்பதை ஆலோசனை செய்து அவர்களுக்கு உதவி வழங்குங்கள். தனித்தனி நம்பரில் சில வேளை மனுஷின் நம்பரை அனுப்பி போட்டு அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லுவாங்க. போட்டுறாதீங்க. அமைப்பு பொறுப்பாளர் என்று ஒருத்தரை விட்டால் அவர் பொறுப்பாளராக இருந்து கொள்ளட்டும். நீங்கள் ஒவ்வொரு தமிழரும், ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் நீங்கள் இந்த அமைப்பில், பொது கட்டமைப்பில் கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அமைப்புகளாக இயங்கி உங்களுடைய ஒவ்வொரு பொது அமைப்பாக இருந்தால், பொது அமைப்பட்டும் உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் இருக்குந்தானே, நீங்கள் அதை உருவகப்படுத்தி நீங்கள் ஒரு கூட்டங்களை கூடி நீங்களாக அரியநேந்திரன் வரணும், அங்கே தம்பி அண்ணா வரணும், அங்கே நிலாந்தர் அப்படி ஒன்றும் கேள்வியே இல்லை. நீங்கள் கூட்டமாக கிராம அபிவிருத்தி சபைகள், சன சமூக நிலையங்கள், விளையாட்டு கழகங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து பொது வேட்பாளருக்கு வாக்கு பண்ணி அவருக்கு வாக்கு பண்ணுவதன் ஊடாக எங்களோட கவலைகளை, எங்களோட துயரங்களை, எங்களோட ஒற்றுமையை சர்வதேசத்துக்கு வெளிக்கொணர, எங்களோட எதிர்பார்ப்பை, எங்களோட தாகத்தை நிறைவு செய்ய இதுதான் ஒரு சந்தர்ப்பம், சரியான சந்தர்ப்பம். தயவு செய்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சங்குக்கு வாக்களித்து தமிழர்களுக்கு எதிரான அனைவரையும் சங்கறுப்போமாக. நாங்கள் பொது கட்டமைப்பு கையெழுத்து போடவில்லை. எங்களுக்குள் சில அபிப்பிராய பேதங்கள் இருந்ததுண்டு. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஓரணியாக நின்று தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி உலகிற்கு நாங்கள் செய்தி சொல்ல வேண்டும். கடந்த முறை தேர்தலில் அண்ணன் சிவாஜிலிங்கம் சார்பில் நான் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி இருந்தேன். கடந்த தேர்தலில் தேர்தல் திணைக்களம் விட்ட தவறுக்காக தேசப்பிரிய கூறியிருந்தார்.
ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் தான் மன்னிப்பு கேட்பதாகவும் அல்லது தனது பதவியை தான் ராஜினாமா செய்து போவதாகவும் கூறியிருந்தார். இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது, சிங்களத்திடம் ஏமாந்தது போதும், நமது தலைவிதியை நாமே எழுதுவோம். அண்ணன் சிவாஜிலிங்கம் தொடர்ச்சியாக பல தடவைகள் பொது வேட்பாளராக, தமிழ் பொது வேட்பாளராக தலைமை தாங்கி ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டிருந்தவர். இன்றைக்கும் நண்பர் அரியநேந்திரனின் வேட்பாளராக நின்று போட்டியிடுகின்ற ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு அண்ணன் சிவாஜிலிங்கமும் தனது முழுமையான ஆதரவை நல்கியிருக்கின்றார். தமிழ் மொழி பேசுகின்ற முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், தமிழ் மொழி பேசுகின்ற இலங்கை நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழனும் அனைத்தையும் தாண்டி கட்சி பேதங்கள், மத பேதங்கள், பிரதேசவாதங்கள் அனைத்தையும் தாண்டி நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழரின் உள்ள கிடக்கையை, வேதனையை தொடர்ச்சியாக 7 தசாப்தங்களாக சிங்கள தேசத்திடம் ஏமாந்து நிற்கின்ற அரசியல் வறுமையை வெளிக்கொணர வேண்டும். இதுக்காகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இன்றைக்கு களத்தில் நிற்கின்றார். இங்கே தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி வருகின்ற அனைவரும் சில வேளை சரியானவர்களாக கொஞ்சம் பேர் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் புறம் தள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவுக்காக அடுத்த பொது தேர்தலை கண்ணில் வைத்துக்கொண்டு இங்கே களமாட வந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் மறந்து விடுங்கள். வருங்காலத்தில் 18 வயது நிரம்பிய முகந்தெரியாத இளைஞன் எப்படி அர்ஜுனாவென்ற ஒரு மருத்துவர் வந்து உங்களுக்கு அந்த சாவகச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த அநியாயத்தை, அங்கே சாவகச்சேரி இளைஞர்களின் ஆதரவோடு வெளிக்கொணர்ந்து அந்த உண்மையை உரக்க கூறினாரோ, அதே அர்ஜுனாவுக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி துன்பம் என்ற சந்தர்ப்பத்தில் அந்த சாவகச்சேரி இளைஞர் கூட்டத்தோட இந்த தம்பி அங்கே களமாடினானோ, அதே மாதிரி அனைத்து தமிழ் தேசிய மக்களின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் சார்பில் முன்னிற்போம். பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற எல்லாரும் ஆதரவளிக்கணும் என்று சொல்லி இன்னும் சுத்துமாத்து சுமந்திரனையும் சிறுவன் சாணக்கியனையும் விடுங்க. அவர்கள் காணாமல் போயிடுவார்கள். அவர்களை எல்லாம் பொருள் என்று நினைத்து நீங்கள் இங்கே கவலைப்பட வேண்டாம். 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாளர் கக்கூஸ் கூட கட்டித்தர முடியாது கதை பேசி வந்தவன் தான் சிறுவன் சாணக்கியன். அதன் பின்னர் தமிழ் மக்கள் அவருடைய பேரன் பூட்டென்ற நட்பேருக்காக நம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வந்ததால் வாக்களித்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி இருந்திருக்கின்றார்கள். சிறுவர மக்கள் மறு தீர்ப்பை கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லலாம். அவருடைய நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் சத்தம் போடுவதும் பின்னர் பாராளுமன்ற அறைகளுக்குள் போய் அவர்களுடன் கூத்தாடுவதும் எங்களுக்கு தெரியாத விடயமாக இருக்க முடியாது. பாராளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் சாணக்கியன் மீது குற்றம் சாட்ட முற்பட்ட வேளை சாணக்கியன் இடத்தை விட்டு ஓடுறார். அதை நீங்கள் டிவியில் கண்டறீங்க. ஆகவே இந்த நாடகங்கள் ராஜபக்ஷாக்களின் கனவுகளை, எதிர்பார்ப்புகளை
தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற நல்லோர்களை, தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளை சிதறடித்து அவர்களை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு கள்ள நோக்கங்களை சிறுவன் சாணக்கியன் வந்து நிறைவேற்றலாம் என்று கனவு காணக்கூடாது. நாங்கள் இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழர்களையும், அனைத்து பேதங்களையும் தாண்டி மறந்திடுங்கள், அனைத்து சிங்கள தேச கட்சிகளையும் மறந்திடுங்கள். எங்களுடைய பாருங்க, பாயிஸ் முஸ்தபா சொல்றார், கட்சி தலைமைகள் சஜித் பிரேமதாசாவோடு இருக்கணுமாம், முழு எம்பிமாரும் இங்கே ரணில் விக்ரமசிங்காவோடு இருக்கணுமாம். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்.